பாட்டி சமையலில் இன்றைக்கி கத்திரிக்காய் பஜ்ஜி கடையிலான்னு இருக்கிறேன். சமைக்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். 4 மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் வேகட்டேன்னு இல்லை கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுறேன். ஒரு 1/4 கரண்டி மஞ்சள்தூள் போட்டேன். இது கூட எனக்கு என்னென்ன பொருள்னா பூண்டு ஒரு 10 பூண்டு இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய பூண்டு இது, அதனால் நீங்கள் ஒரு 2 பூண்டு கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேன். இதுக்கு இது பெரிய வெங்காயம் ஒரு மீடியமான வெங்காயம் அது ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இவ்வளோ தான் தேவையான பொருள். இது கத்திரிக்காய் போட்டுட்டு இது வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆன பிற்பாடு நம்ம கத்திரிக்காய் போடலாம், வேகும். ஏன்னா ஒன்றா இல்லாமல் ஒன்றா போட்டால் கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். இது குழந்தைங்க கூட நம்ம மரமாக கத்திரிக்காய் கூட்டு வச்சா கத்திரிக்காய் இதெல்லாம் சமைச்சோம்னா சாப்பிடாது குழந்தைங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு நம்ம ஊட்ட பார்த்து அதுங்க சாப்பிடும். இதை போய் வேக வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். அது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது பருப்பு போடலை, பருப்பு போட்டோன்னு சரி, பருப்பு இதுக்கு போடலை. பருப்பு போடுறவங்க பிடிக்கும்னா பருப்பு போட்டுக்கலாம். சில பேருக்கு பருப்பு சும்மா பருப்பு போட்டால் பிடிக்காதுன்றதுனால இது மட்டும் இது வேக வச்சு கிடையாது. கத்திரிக்காய் வந்து பொடி கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் 300 கத்திரிக்காய் இருக்கும். நான் அது அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். தக்காளி ஒன்றா சேர்த்துட்டோம்னா கத்திரிக்காய் மரத்து போயிடும். அது புளிப்பு சத்து இல்லையா, அதனால் அது இந்த தக்காளி போட்டு கொஞ்ச நாள் பொறுத்து இந்த புளி இவ்வளோ கத்திரிக்காய் போட்டாலே இந்த புளி கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால இவ்வளோ புளி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இது போடலாம். இது கொஞ்சம் கூட மூடி வேக வைக்கலாம். இறக்கலாமா? கத்திரிக்காய் வெந்திருக்கும் பாருங்கள். கத்திரிக்காய் வெந்துருச்சு பாருங்கள். இது பிஞ்சி கத்திரிக்காய் தான், சீக்கிரம் வெந்துடும். இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். சப்பாத்தியே தொட்டு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எனக்கு அரிப்பு இருக்குது, எனக்கு கத்திரிக்காய் சேராதுன்னு சொல்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். மாதத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே எதிர்ப்பு சத்து நல்லது உடம்புக்கு. குயிக்காக வேலை முடியும். ஏதோ என்ன செய்கிறதுன்றதுனால இந்த மாதிரி சமைக்கிறதுனால குயிக்காக முடியும். வீட்டில் இருக்கிறத போட்டு கடாகன்னு முடிச்சோமா அப்படின்னு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா நம்ம புளி சேர்த்து மசிஞ்சிடலாம். நல்லா வெந்துடுது. இப்போ இதை நல்லா மசியலாம். கல் சட்டியில் போட்டு தான் மசியணும். மிக்சியில் போட்டு மசிக்கூடாது. இதை நம்ம கல் சட்டியில் போட்டு நல்லா கீரை கடையிற மாதிரி நல்லா மசிஞ்சிட்டு இது தாளித்து நம்ம குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டும் போது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கத்திரிக்காய் பார்த்தா தான் பிடிக்காது. சில பேருக்கு பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காதுன்னு. ஆனால் இது மாதிரி கொடுக்கும்போது கேட்டால் கீரைன்னு சொல்லலாம். சில பேருக்கு பருப்பு போட்டு கடைஞ்சலாம் பிடிக்கும்னா பருப்பு போட்டு கடைஞ்சிடலாம். எனக்கு இப்போ பருப்பு தேவையில்லைன்றதுக்கோசம் தான் இதை அப்படி கடையிறேன். ஏன்னா 2 பேர் தான், கத்திரிக்காய் நிறைய இருக்குது. அதனால் குடும்பம் இருந்தாலும் இன்னும் 100 பருப்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மசிஞ்சிடலாம், கடைஞ்சிடணும். அப்போ தான் இது குழந்தைங்களுக்கு இது தெரியாது. பெரியவங்களுக்கு கூட கேட்டால் கத்திரிக்காய் தெரியாது பாருங்கள். கத்திரிக்காய் இருக்கிறதும் தெரியாது. அப்போ பெரியவங்களோட இதுக்கு தான் பருப்பு கீரை சொல்லலாம். இது பிடிக்காதவங்க கூட நம்ம பிடிக்க வச்சு, இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது கீரையில். கத்திரிக்காயில் இந்த மருத்துவ குணம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தெரியாதவங்களுக்கு இது கத்திரிக்காய் பிடிக்கல, எனக்கும் பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மருத்துவ குணம் அதிகம். இதை நம்ம வந்து ஒரு வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லது உடம்புக்கு. தேவைன்றது எண்ணெய் ஊற்றிக்கலாம். காரம் உங்களுக்கு பத்தலைனாலும், காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க காஞ்ச பச்சை மிளகா 4 போட்டுக்கலாம். கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இல்லை காஞ்ச மிளகா கூட 4 கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போடும். இந்த எண்ணெய் கடுகு பொரிஞ்சிச்சு, காஞ்ச மிளகா போடும். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே கலக்கி விட்டு அப்படியே ஊற்றி தாளிக்க வேண்டியதுதான். இது அடுப்பெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. நம்ம கீரையை மசிஞ்சிட்டு தாளிச்சிக்கிற மாதிரி தான். கீரைனா பருப்பு போட்டு கடையும் போது மட்டும்தான் அடுப்பில் வச்சு 2 நிமிஷம் எடுத்தோம்னா அது கெட்டு போகாது இருக்கும். சாயங்காலம் வரைக்கும், ஒரு மத்தியானம் வரைக்கும். இப்போயே இது சமைச்சு சாப்பிட்றதுனால இதுக்கு வந்து இப்போயே அது அப்படியே தாளித்து எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கலாம்.
இப்போ இந்த சூடான பாத்திரத்தில் இப்படி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சோம்னா போதும். கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடான கனமான பாத்திரம் இது அதில் வச்சுருந்தோம்னா போதுமானது. அப்புறமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கொடுக்காதவங்களோ குழந்தைங்களுக்கு கூட நல்லா பிடிக்கும். நல்லா பசஞ்சு சாதம் குழந்தைங்களுக்கு ஊட்டினோம்னா குழந்தைங்களுக்கு கூட நல்லது. பெரியவங்களோட இப்போ குழந்தைங்களுக்கு தான் பார்த்து பார்த்து சமைக்கணும். அதுக்கு ஒரு சமையல், நமக்கு ஒரு சமையலே இல்லை. குழந்தைங்களுக்கு தான் முக்கியம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.